என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் உன்னை தேடி வந்திருக்கிறேன். இன்று உனக்கான ஆறுதல் வார்த்தைகளை கூறுவதற்காக நம் தெய்வத்தின் தெய்வமான மதுரை மீனாட்சி அம்மனை அழைத்து வந்திருக்கிறேன். என் அன்பு குழந்தையே, நீ யாரை நம்பியும் இங்கு வரவில்லை. உனக்கு வாழ்வு, அன்பு என அனைத்தையும் நானே தருகிறேன். அதனால் அடுத்தவர்களின் வார்த்தைக்கு நீ மனம் நொந்து போகாதே. என் தங்கமே, நீ அதிகமாக நேசித்த நபரை உன்னை புரிந்து கொள்ளாமல் இப்படி பேசிவிட்டார்கள் என்றுதானே நீ அதிகமாக வருந்துகின்றாய். நீ எத்தனை உண்மையாக இருந்தும் உன்னுடைய உண்மைக்கு பரிசாக துரோகத்தையும் ஏமாற்றத்தையும் பரிசளித்து விட்டார்களே என்று நொந்து போகிறாய். என் தங்க குழந்தையே, நீ சிரித்து கொண்டே கடந்து விடு. உன்னுடைய கஷ்டங்களை மட்டுமல்ல, உன்னை கலங்க வைத்தவர்களையும் தான் நான் பொய்யென்ற கவசம் தன்னை காக்கும் என நம்புகின்ற அதே உண்மை என்ற மந்திரம் உண்மையாகும்படி நான் செய்ய போகிறேன். என் தங்கமே, நீ நீயாக இரு. நீ என்ன நினைக்கிறாயோ அதை பேசு. ஏனென்றால் உன்னை புரிந்து கொள்பவர்கள் உன்னை ஒருபோதும் தவறாக நினைப்பதில்லை. உன்னை தவறாக நினைப்பவர்கள் உனக்கு தேவையே இல்லை. என் குழந்தையே, உனக்கான சரியான பாதையில் உன்னை நானே அழைத்து செல்கிறேன். கலங்காமல் முன்னேறி செல். இப்போது இந்த நொடி நீ சொல்வதையெல்லாம் என் காதில் விழுகின்றது. தகுந்த காலத்தில் நல்லதையே செய்வேன். என் தங்கமே, நீ நன்றாக புரிந்து கொள். என் செல்ல பிள்ளை, நீ வந்து போகும் மேகங்களால் வயல்வெளிகள் சிறப்பதில்லை. அது தந்து போகும் மலைகளால் தான் சிறக்கின்றது. என் வாழ்க்கையில் சில உறவுகளும் அப்படித்தான். குழந்தையே, உன்னை நேசிக்க யாருமே இல்லை என்று கலங்கிக் கொண்டு இருக்காதே. உன்மேல் அளவு கடந்த அன்பை பொழிய என்றுமே உன் அன்னை நான் இருக்கின்றேன். உன்னை நான் எப்பொழுதுமே தாங்குகின்றேன். என் தங்கமே, உன் தாயின் கர்ப்பத்தில் உன்னை ஏங்கி தாங்குவதும் நான்தான். நீ விழித்திருக்கும் பொழுது, உன்னை மறந்து உறங்கும் பொழுதும் உன்னை நானே தாங்குகின்றேன். உன்னை கடைசி வரைக்கும் இப்படியே நான் தாங்குவேன். எப்பொழுதும் உன் அன்னையான என்னை மட்டும் நீ நினைவில் வைத்துக்கொள். உன்னுடைய மனதில் என்ன இருந்தாலும் என்னிடம் மட்டுமே சொல்லிவிடு. என்னை நம்பி நீ என்னோடு வா. உன்னுடைய மனதில் வாழ கஷ்டங்கள் நீ பட வேண்டாம். எங்கோ போகின்ற ஜீவனுக்கும் ஒரு சுபாவம் உண்டு. அதை அப்படியே நீ ஏற்றுக்கொள். இப்படித்தான் இருக்க வேண்டும் என யாரிடமும் எதையும் எதிர்பார்க்காதே. நீ எப்படி இருக்க வேண்டுமோ அப்படியே இரு. இது உன்னை உயர்த்தி செல்லும். நானே உனக்கு எப்பொழுதும் நல்லது செய்து கொண்டும் தான் இருக்கின்றேன். என் தங்கமே, மனதளவில் உனக்கு இன்னும் சில விஷயங்களை தெரிவுபடுத்தப் போகின்றேன். கோபம், வெறுப்பு, விவாதம், ஏமாற்றம் போன்றவை உன்னை கட்டுப்படுத்த விடாமல் நீ அவைகளை கட்டுக்குள் கொண்டு வா. நீ எதிர்பார்த்தது ஒன்று நடக்கவில்லை என்றால் அதில் ஏதோ ஒரு நன்மை இருக்கும் என்று மனதார நம்பு. ஏனென்றால் உன் தாயானவள் அதிலிருந்து உன்னை காப்பாற்றி விடுவேன். என்ன பிரச்சனையும் செயலையும் நிதானத்தோடும் நம்பிக்கையோடும் பக்குவத்தை வளர்த்துக்கொள். இந்த உலகில் உள்ள உயிர்கள் எல்லாமே சமம்தான். யாரையும் உச்சமாக நினைக்காதே. அதே சமயம் உன்னையும் நீ தாழ்த்தி கொள்ளாதே. என் தங்கமே, தேவையில்லாதவற்றை யோசித்து மனதை பாரமாக்காதே. உன்னுடைய மனதை நீ அமைதியாக வைத்துக்கொள். எதற்கும் பயப்படாதே, கலங்காதே. எல்லாம் சரியாகிவிடும் என்று இந்த வார்த்தைகள் மீது எப்பொழுதும் நம்பிக்கை வைத்து செயல்படு. நிச்சயமாக தடைகளை தகர்த்து வெற்றி அடைவாய். உன்னிடம் நான் பேச வேண்டிய முக்கியமான விஷயங்கள் சில உள்ளன. உன்னுடைய பிரச்சனைகளை நினைத்து நினைத்து உன்னுடைய நிம்மதியை நீயே கெடுத்து கொண்டிருக்கிறாய். உன்னுடைய மனதை ரணப்படுத்தி கொண்டும் கஷ்டப்பட்டு கொண்டும் வாழ்க்கையை அப்படியே வைத்துள்ளாய். அது எப்படி சரி செய்வது என்று கூட தெரியாமல் இருண்ட காட்டில் விழுந்தது போன்று இருக்கின்றாய். இப்படி இருப்பதனால் உன்னுடைய வாழ்க்கையை உனக்கு நரகமாக தோன்றுகின்றது.
என் தங்கமே, உனக்கு ஒரு விஷயம் பிடிக்கவில்லை என்றால் அவற்றின் நினைவுகளை அறவே அழித்துவிடு. அதை விரும்பாமல் நீ அதனை ஏற்றுக்கொள்கிறாய். அது உனக்கு நீயே செய்யும் அநியாயம். உன்னை அநியாயம் என்று உன்னை பலவீனப்படுத்துபவர்களையும் உன்னை உதாசீனப்படுத்துபவர்களையும் நீ புறக்கணித்து வெளியே வா. என் அன்பு குழந்தையே, உனக்கு நிம்மதியில்லாத சூழல் தரும் எதுவாக இருந்தாலும் அதை விட்டு நீ நகர்ந்திருப்பது சிறந்தது. அமைதியோடு போவதில் தவறில்லை. வாழ்க்கையில் எல்லோருக்கும் எல்லா விஷயத்திலும் தடைகள், தடங்கல்கள், நிர்பந்தங்கள் என்று ஏதோ ஒன்று வரத்தானே செய்யும். அதை தாண்டி வருவது தான் உன்னுடைய மனதைரியம். இதுவும் உன்னால் நிச்சயமாக முடியும். இந்த சூழ்நிலையிலும் நீ கடக்கத்தான் போகின்றாய். என்னை கேட்டாலும் சூழ்நிலையிலும் முடிவை நீயே எடு. உன்னுடைய மனதிற்குள் இருக்கும் அன்னை நான் உனக்கு உதவி செய்வேன். என் தங்கமே, இப்பொழுது இருக்கும் இந்த சூழ்நிலைகள் கட்டாயம் உனக்கு சாதகமாக மாறும். நீ பயப்படும் அளவிற்கு ஏதும் நடந்துவிடவில்லை. நீ பயந்து கொண்டும் பதறிக்கொண்டும் இருக்கும் இந்த சூழ்நிலைகள் உனக்கு சாதகமாக மாற்ற எனக்கு ஒரு நொடி போதும். என் பிள்ளையான நீ இதற்கெல்லாம் கலங்கலாமா? மனதைரியமும் பொறுமையும் என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் தந்துள்ள செல்வம். அவற்றை எப்பொழுதும் நழுவ விட்டு விடாதே. என் தங்கமே, இப்பொழுது நீ போராடி கொண்டிருக்கும் ஒரு விஷயத்திற்காக என்னுடைய உதவியை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறாய். எப்படியும் நான் எந்த ரூபத்திலும் நீ என்னுடைய உதவியை நாடும் பொழுது நானே உனக்கு உதவியை அனுப்ப வைப்பேன் என்று வாக்கும் கொடுத்திருக்கின்றேன். ஏதோ இவ்வாறாக என் வாக்கினை நிறைவேற்ற நான் வந்துள்ளேன். உனக்கான என் உதவி எப்பொழுது வந்து சேரும், எப்படி வந்து சேரும் என்று கூறுகிறேன். கவனமாக கேட்டு சரியாக பெற்றுக்கொள். இப்பொழுது நம்பிக்கையோடு உன்னுடைய முதல் அடியை நீ எடுத்து வை. முதல் படிக்கட்டையும் நீ பார்க்க வேண்டிய அவசியமில்லை. முதல் படியில் நீ ஏறு. உன்னை முன்னோக்கி நகர வைத்து உச்சத்தை தொட வைத்து நீ நினைத்ததை உன் கையில் சேர்ப்பது உன் தாயானவள், உன் அன்னையின் என்னுடைய பொறுப்பு. அதற்கு முன் நீ முதலில் செய்ய முடியும் என்று நீ உன்னையே நம்பு. ஒன்றை செய்ய முடியும் என்று நீ முழுவதாய் நம்பும் பொழுதே என் மனம் அதை செய்து பிடிக்கும் வழிகளை கண்டறியும். என் தங்கமே, நீ காரியத்தில் வைக்கும் நம்பிக்கையை சார்ந்த காரியத்தை முடுக்கும் வழியை காட்டுகிறது. நம்பிக்கை உள்ள மனிதனுக்கு எப்பொழுதும் ரோஜாதான் கண்களில் படும், முட்கள் கண்களில் படுவதே இல்லை. என் குழந்தையே, உனக்கு தெரியாதது ஒன்றுமே இல்லை. மேற்கொள்ளும் எல்லா காரியத்திலும் நீ அழைத்தாலும் அழைக்காவிட்டாலும், நீ கேட்டாலும் கேட்காவிட்டாலும் உன் தாயானவளுடைய என்னுடைய உதவி நிச்சயமாக உனக்கு இருக்கும். நீ எதை பற்றியும் நினைத்து கலங்கிக் கொண்டு இருக்காமல் நிம்மதியாக இருக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் கூடிய விரைவில் ஒரு நல்லது நடக்கத்தான் போகின்றது. என் தங்கமே, நீ நம்பிக்கையோடு இரு. எல்லாம் நல்லதாகவே நடக்கும். அம்மன் அருளால் இன்றைய நாள் உனக்கு அழகிய நாளாக நிறைவடையட்டும். ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி. என் அன்பு செல்வமே, உன்னுடைய அனைத்து பிரச்சனைகளையும் வழிகளையும் என் காலடியில் விட்டுவிடு. என் குழந்தையே, கொஞ்ச நாள் பொறுமையாக இரு. நீ நினைத்தது நினைத்தபடியே நடக்கும். குழந்தையே, நீ என்னிடம் பூரண சரணாகதி அடைந்துவிடு. உன்னுடைய அனைத்து ஆசைகளையும் நிறைவேற்றி உன்னை அனைத்து துன்பங்களிலிருந்தும் நானே விடுவித்து விடுவேன். உன்னுடைய துன்பங்கள் விலகிவிட்டது என் செல்லமே. இனிமேல் ஒருபோதும் எனக்கு ஒரு மறைவிக்கு நன்மையை செய்ய போகிறேன். என் குழந்தையே, பொறுத்திருந்து நடக்கப் போவதை நீ பார். என்னுடைய வழியில் நீ நடந்தால் உனக்கு முன்னால் நான் நடந்து வழிகாட்டுவேன். உன்னை விட்டு விலக இனி நான் ஒருபொழுதும் நினைக்க மாட்டேன். இனி நீ சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ்வாய். இனிமேல் நான் உன்னோடு இருக்கப் போகின்றேன். பிரச்சனைகளை கடந்து விட வேண்டும். இல்லை என்றாலும் அதற்கூடவே பயணம் செய்து அதனை தோற்கடிக்க வேண்டும். ஒரு நாள் உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் தீரும். குழந்தையே, அந்த நாள் இந்த நாளாக கூட இருக்கலாம்.
மனதில் பட்டதை பேசுவது புத்திசாலித்தனமல்ல. எது சரி எது தவறு என்று அடுத்தவர்களை காயப்படுத்தாமல் நீ கவனித்துக்கொள் என் தங்கமே. நான் உன்னோடு இருக்கும் பொழுது நீ எதை நினைத்தும் கலங்கக்கூடாது. உனக்கு தோல்வி என்பதே ஒன்று கிடையாது. நீண்ட காலமாக என் அருளுக்காக பொறுமையாக காத்திருந்ததற்கு உனக்கு பலன் கிடைக்கப் போகின்றது. நினைத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றியடையும்படி நான் செய்ய போகிறேன். நீ நினைத்த காரியங்கள் அனைத்தையும் வெற்றியடையும்படி நான் பார்த்து கொள்வேன். நீ விரும்பியதை நிச்சயமாக நான் உனக்கு நிறைவேற்றி தருவேன். அதனால் என் தங்கமே, நீ உன்னை சுற்றி இருப்பவர்கள் யாரையும் சார்ந்து வாழ வேண்டாம். உன் தாயானவள் என்னை நம்பி வா. உன்னை ஒருபொழுதும் நான் கைவிட மாட்டேன். உன்னுடைய வாழ்க்கையில் நான் பல நல்ல செயல்களை செய்து உன்னை சந்தோஷமாக வாழ வைக்கப் போகிறேன். நீ துயரத்தில் இருந்து விடுபடப் போகின்றாய் என் குழந்தையே. இத்தனை நாளாக நீ வருத்தப்படுவதை நான் பார்த்து கொண்டுதான் இருந்திருக்கின்றேன். அதனால் இனிமேலாவது உனக்கான நன்மைகளை நான் செய்து கொடுக்கத்தான் போகின்றேன். என் அன்பு குழந்தை, உனக்கான நல்ல விஷயங்களை எப்பொழுதும் உன் தாயானவள் நான் செய்து கொண்டே இருப்பேன். உன்னுடைய நல்ல மனதிற்கு ஒருபொழுதும் உனக்கு எந்த கஷ்டங்களும் வராமல் நான் பார்த்து கொள்கிறேன். என்ன பிரச்சனையாக இருந்தாலும் எதற்கும் கவலைப்படாமல் நம்பிக்கையோடு என் நாமத்தை மட்டும் நீ உச்சரித்து கொண்டே இரு. ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி.